லைன் பாருங்க, whose woods these are, I think I know. இது யாருடைய காடு? நான் நினைக்கிறேன் இது எனக்கு ஏற்கனவே தெரியும். His house in the village though. அவருடைய வீடு வந்து கிராமத்துல இருக்கு. He will not see me stopping here. அவர் போய் பார்க்க போறது இல்ல நான் இங்க வந்து ஒரு காட்டுல நிக்கிறது. To watch his woods fill up with snow. அவருக்கு தெரியாது அவர் காடு வந்து இங்க பனி சூழ்ந்து அழகாக காட்சி அளிக்குது என்று. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. வாங்க ஒரு டைம் படிச்சு சொல்றேன். Whose woods these are, I think I know. His house in the village though. He will not see me stopping here. To watch his wood fill up with snow. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால வந்து கவிஞர் வந்து ஒரு காட்டு நிலப்பரப்பில் நிக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த காடு யாரோடதுன்னு அவருக்கு தெரியுது. என்னன்னா அவருடைய வீடு வந்து கிராமத்துல இருக்கிறத அவர் நினைக்கிறாரு. அவர் அங்க நிக்கிறது வந்து அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அதுவும் இல்லாம அவருடைய அழகான அந்த காடு வந்து பனியினால சூழ்ந்து இருக்கிறது வந்து அவருக்கு வந்து தெரிய வாய்ப்பே இல்ல அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஃபாரஸ்ட்னா காடு நினைச்சிட்டு இருக்காங்க, அதுவும் தான். பட் இந்த உட்ஸும் வந்து ஃபாரஸ்ட் வந்து குறிக்கிற விதமா தான் இருக்கு. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டான்ஸாவுக்கு போயிடலாம். இந்த செகண்ட் ஸ்டான்ஸால ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ன சொல்றாருன்னா, my little horse must think if quiet to stop without a farmhouse near between the woods and frozen lake the darkest evening of the year. அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த செகண்ட் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாருன்னா, my little horse must think it quiet. அதாவது ஒரு சின்ன குதிரை வந்து லிட்டில் ஹார்ஸ் வந்து கட்டாயமா கண்டிப்பா வந்து ஒரு அன்ஈஸியா அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா to stop without a farmhouse near, ஏன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பண்ணை வீடுக்கு நடுவில் இன்னொரு பண்ணை வீட்டுல தான் குதிரை நிப்பாடுவாரு. ஆனா இப்ப என்ன எங்க நிப்பாடுறாருன்னா between the woods and frozen lake, அதாவது காட்டுக்கும் அந்த ஒரு பனி பறந்த ஒரு குளத்துக்கும் நடுவுல அந்த ஹார்ஸ் வந்து நிப்பாடி இருக்காரு. அதாவது கண்டிப்பா அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. the darkest evening of the year, அதுதான் அந்த காட்டுல வந்து ரொம்பவே இருட்டான இரவு அந்த இயர்ல பாத்தீங்கன்னா அதுதான் அப்படின்னு ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு டைம் செகண்ட் ஸ்டான்ஸா படிச்சலாம். my little horse must think it quiet to stop without a farmhouse near between the woods and frozen lake the darkest evening of the year. லிட்டில் ஹார்ஸ் கண்டிப்பா அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணிருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல தான் நிப்பாடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரோசன் லேக்குக்கும் காடுக்கும் நடுவுல அந்த ஹார்ஸ் நிப்பாடிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வருஷத்துல அதுதான் ரொம்பவே இருட்டான மாலை நேரம் அப்படின்னு ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவருடைய போயம்ல டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த போம்ல உங்களுக்கு இந்த செகண்ட் ஸ்டான்ஸா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கண்டிப்பா ரிவிஷன் பண்ணி நம்ம தேர்ட் ஸ்டான்ஸா வாங்க. இப்போ நம்ம வந்து போம்ல தேர்ட் ஸ்டான்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் படிக்க போறோம். he gives his harness bells a shake to ask if there is some mistake. அதாவது அந்த குதிரை என்ன கேக்குதுன்னா அதோட கழுத்துல இருக்கிற மணி ஆட்டி ஷேக் பண்ணி இங்க ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா to ask if there is some mistake அப்படின்னு கொஸ்டின் கேக்குது. the only other sounds the sweep. அங்க என்ன சத்தம் கேக்குதுன்னா அங்க ஒரு மெலிசான காத்து சத்தம் மட்டும் தான் கேக்குது. of easy wind and downy flake. அது இல்லாம வந்து பனி கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கிட்டு இருக்கு. ரெண்டு மட்டும் தான் சத்தம் மட்டும் தான் அங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது. போயம் லைன்ஸ் ஒரு டைம் படிச்சலாம். தேர்ட் ஸ்டான்ஸா இருக்கும். he gives his harness bells a shake to ask if there is some mistake. the only other sounds the sweep of easy wind and downy flake. அதான் guys தேர்ட் ஸ்டான்ஸா முடிச்சோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். இப்போ வாங்க நம்ம ஃபோர்த் ஸ்டான்ஸா அண்ட் ஃபைனல் ஸ்டான்ஸாவுக்கு போயிடலாம். ஃபைனல் ஸ்டான்ஸா லிசன் பண்ணுங்க guys. வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா படிக்கலாம். the last poem stanza. the woods are lovely dark and deep. அதாவது அந்த காடு எப்படி இருக்குன்னா ரொம்பவே அழகாகவும் இருளாகவும் அடர்த்தியாகவும் இருக்குங்கிறாரு. but I have promises to go. ஆனா அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த போயிட்டு என்ன சொல்றாருன்னா அந்த இடத்த விட்டு ஒரு போக மனசு இல்ல. but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. அதாவது என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காருன்னா அவர் தூங்குறதுக்கும் அண்ட் ஆல்சோ அவர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல வந்து ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் ஆனா ட்ரூத் என்ன அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வந்து மனசு இருக்காது. அதான் இந்த ஃபைனல் ஸ்டான்ஸா ஒரு டைம் படிச்சலாம். the woods are lovely dark and deep. I have promises to keep and miles to go before I sleep, miles to go before I sleep.